ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்வர்யா தான் தீபாவை தள்ளி விட்டாங்கிறது குடும்பத்தில் உள்ள அவ்வளோ இருக்குமே தெரிஞ்சிருது. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா விட்டுக்க கூடாது அப்படிங்கும்போது அப்போ அருண் வந்து நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஏற்கனவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து கெஞ்சிட்டு, அத்தை தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாக்கி வந்து இவங்க கேட்பாங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, ஏதோ புத்தி கேட்டு போய் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து அபிராமிகிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அபிராமி சொல்கிறாங்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ பண்ணின தப்புக்கு அப்படிங்கவும் அப்போ அருண் சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் கார்த்தி கேட்பார் அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை பேசாமல் போயிரு, கார்த்தினால பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறான், இதே அவன் இடத்துல நான் இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, அங்கே போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கவும் அப்போ ஐஸ்வர்யா வந்து அபிராமிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளுங்கட்ட, நீங்கள் சொன்னதை என்னை விடுவாங்க, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க இவங்ககிட்ட இருந்து அப்படிங்கும்போது உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கவும் இப்போ அருண் வந்து அவங்க சரவணங்கிட்ட சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் இவளை கைது மட்டும் பண்ணாதீங்க, முடிஞ்ச அவளை என்கவுண்டரே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி கான்ஸ்டபிளை வந்து அனுப்பிடும் போது அவங்க வந்து ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அபிராமி காலில் விழுந்து அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, அத்தை இதுக்கு மேலே நான் எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து ஐஸ்வர்யா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அபிராமி சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்பே கிடையாது, ஏதோ சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிட்டு இருந்த பரவாயில்ல, ஆனால் இப்போ நீ பண்ணின தப்புக்கும் உனக்கு மன்னிப்பே கிடையாது, இவளை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, இவள் எவ்வளோ கெஞ்சி நடித்தாலும் சரி தான், இவளுக்கு மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அபிராமி வந்து ரொம்பவே கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து அடுத்தது அருண்கிட்ட வராங்க, அருண் நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அருண் சொல்கிறாங்க, என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும் அப்போ போலீஸ்கிட்ட வந்து ஐஸ்வர்யா வந்து கெஞ்சுறாங்க, சார் நான் சொல்கிறத கேளுங்க சார், ஏதோ புத்தி கெட்டிப்பே பண்ணிட்டேன், நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நீ புத்தி கட்டியாக பண்ணுன, நீ எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிற, அந்த துங்காவோட சேர்ந்துட்டு நீ பண்ண தப்பெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டியா என்ன, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் தேடிட்டு இருந்தேன், அது இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு, உன்னை பாரு நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் திட்டவும் அப்போ வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இதை நீங்கள் வந்து எழுதி ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும் நான் வாரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து கார்த்திகிட்ட வந்து கெஞ்சுறாங்க, ஆனால் கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து கார்த்தியும் கீதாவையும் அவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க, கார்த்தியும் வந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா அவங்க அழைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அடுத்து வந்து அபிராமி சொல்கிறாங்க, இந்த ஐஸ்வர்யா இந்த மாதிரிக்கு இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு, தீபாவை இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, தீபா வந்து வேறு யாருக்கிட்டையுமே இல்லை, அவங்க வந்து அந்த நர்ஸு சக்தி கிட்ட தான் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து சபாவுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க, இன்னுமும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் இருக்காது, ஏன்னா வந்து துங்காவுக்கு வந்து எல்லாமே சொன்னது வந்து ஐஸ்வர்யா அண்ணி தான், இப்போ இவங்களை வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போனதுனால துங்காவுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து எந்த விஷயமும் போகாது, அதனால கண்டிப்பாக நம்ம வந்து தீபாவை சந்திச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து இப்போ ஃபுல் கோவமும் கீதா மேலையும் கார்த்தி மேலையும் வச்சுருப்பாங்க. இதனால அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்படியும் யார்ட்டையாவது ஃபோனை வாங்கி அவங்க துங்காவுக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க, அப்போ என்ன எப்படியாவது ஜாமீனில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு துங்காட்ட வந்து அங்கே ஹெல்ப் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. துங்காவும் வந்து அவங்க ஐஸ்வர்யா காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க. துங்கா வந்து ஐஸ்வர்யா காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி காப்பாற்றிட்டாங்கன்னா துங்காவோட சேர்ந்து கீதாவையும் தீபாவையும் ரெண்டு பேரையும் பழிவாங்கிறதுக்காக ஐஸ்வர்யா வந்து திட்டம் போடுவாங்க. அடுத்தது இந்த கதையை வந்து என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.